ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் என்னுடைய குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி எப்பயும் மாதிரி 4:30க்கு எழுந்து குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாதம் வெடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா சாம்பார் ஒரு பக்கம் தாளித்து விட்டு இன்னொரு பக்கம் உருளைக்கிழங்கு வறுவல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு உருளைக்கிழங்கு ஆல்ரெடி முன்னாடியே வேக வச்சுட்டேன். என்னுடைய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்ட பிறகு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, தக்காளி போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் நசுக்கி போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சோம்பு, மஞ்சள் பொடி, நம்ம குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விடணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் நல்லா சுருண்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலே போட்டு நிறுத்திட்டோம்னா அவள்தான் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. சைடில் சாம்பாருமே ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி போட்டு அது கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா பருப்பு கடைஞ்சி புளியும் ஊற்றிட்டு ஃபைனலாக மாங்காய் போட்டு நம்ம சாம்பாரும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே சாதமாக வெடித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காயும் கலந்த மாதிரி போட்டு சாம்பார் வச்சு பார்த்தா அது நல்லாயிருக்கும். எந்த ஒரு சாம்பார் வச்சாலுமே நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இருக்கா மாதிரி பார்ப்பேன். ஃபைனலாக சாம்பாருக்குமே கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்து நிறுத்தி ஆஃப் பண்ணி வச்சாச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6:20 ஆயிடுச்சு. பேக் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கார எழுப்பு எழுந்துக்காமல் தூங்குறது அவர் லேட்டு. என்கிட்ட கத்துறாரு எழுப்பலன்னு சொல்லிட்டு. எனக்கு சாப்பாடு நீ கட்டவே இல்லை, சாப்பாடு நான் எடுத்துன்னு போக மாட்டேன்னு முறைச்சார். நம்ம விடுவோமா, டக்குன்னு முடித்து கட்டி எடுத்துன்னு போய் பேக்கில் வச்சு பேக் எடுத்துன்னு போய் கொடுத்து அமுச்சு விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.